ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த வியாழக்கிழமை ஜூலை மாதம் 16ஆம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, காலை நேரத்திற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். ஊழியங்களை ஆசீர்வதித்து இந்த காலை நேரத்திலும் இறை தியானத்தை அவள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை தார். நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே தேவா நான் எதனால் விசேஷித்தவர் என்ற பாடலை சாரோடு இணைந்து நான் பாடுறேன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன், தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதேனா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதேனா. தேவாம் நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவாம் நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினால் விசேஷிப்பவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷிப்பவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னை காவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னைக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன். ராஜா நானதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கை
வாழ்க்கையிலே கசப்புக்கள் காலம் நிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதனா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாள்களும் வாசித்து தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களில் இருக்கின்ற இறைவார்த்தைகள். மார்க் 8 1 முதல் 9. 4000 பேருக்கு உணவளிக்கின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். அந்நாட்களில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பருமாறிமடு அவர் சீடர்களுக்கு கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலும் அவருடைய இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறி சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஹோலிஸ்டிக் மிஷன் என்கின்ற ஒரு அப்ரோச் அவர்கிட்ட இருந்தது. அதாவது அவரை வசனத்திற்காக தேடி வருகிறவர்களை வெறும் வசனத்தை மட்டும் கொடுத்து அவர் அனுப்பாம அவர்களுடைய பசி தாகத்தையும் தீர்த்து அனுப்பினார். அதுதான் அவருடைய ஹோலிஸ்டிக் அப்ரோச். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில கூட அந்த அப்ரோச் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய திருச்சபையில முழுமையான ஒரு மனிதனை மனிதனாய் பார்க்கக்கூடிய, மனிதனாய் மதிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய போதக பிதாக்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறதா என்கின்ற பெரிய சிந்தனையை இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து அல்லது சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வெறும் வசனத்தையும் வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டால் போதாது. அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் தான். வசனம் வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது ஊடுருவி சென்று அவர்களை மாற்றும், எல்லாம் ரைட். ஆனால் அவர்கள் பசியா இருக்கிறார்களே, தாகமா இருக்கிறார்களே, ஆடை இல்லாமல் இருக்கிறார்களே, சோர்ந்து போய் இருக்கிறார்களே, வியாதியோடு இருக்கிறார்களே, அவர்கள் விசாரிக்க வேண்டாமா? இயேசு ஆண்டவர் செய்த 3 திருப்பணிகள்ல முக்கியமானது இந்த உணவளிக்கின்ற திருப்பணி இல்லையா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற திருப்பணி. இந்த உணவளிக்கின்றது நம்முடைய வீடுகளில் கூட இன்றைக்கு வருகிற சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்? வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, தண்ணீர் சாப்பிடுங்க, உணவு சாப்பிடுங்க என்று கொடுக்குறோமே. அப்போ ஏற்றுக்கொள்ளுகிற இல்லையா இந்த ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் எப்படி வந்தது?
இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த லகுவான மனசு. பொதுவாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் உண்டு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அப்போ எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு இடத்துல நம்ம இருந்து கொண்டு வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் போதாது. த ஹோலிஸ்டிக் மிஷன் இல்லையா, முழுமையான ஒரு பணி, மனிதனை உருவாக்குகின்ற ஒரு பணியை ஆண்டவர் செய்தார். அதை நாமும் இன்றைக்கு செய்யணும். அதுதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். அதனால இங்கே 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளிக்கிறது. ஏற்கனவே 5000 பேருக்கு உணவளித்து 12 கூடைகளை நிறைய எடுத்தார்கள். இங்கே 4000 பேருக்கு உணவளித்து 7 கூடை நிறைய எடுக்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். இது இயேசு 4000 பேருக்கு உணவளித்த அற்புதத்தை அடிப்படையாக கொண்டது. வனாந்திர இடம் வனாந்திரம். அன்றைக்கு 5000 பேருக்கு உணவளித்தது பசுமையான ஒரு இடம், காடு மேடு அதெல்லாம் இருந்துச்சு. இது வனாந்திரம்னு சொன்னால் பாலைவனம், ஏறக்குறைய தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வனாந்திரத்திலும் நிறைவளிக்கும் இயேசு, ஜீசஸ் who satisfies in the wilderness. நம்முடைய பலவீனங்கள் மற்றும் பற்றாக்குறைகளின் மத்தியிலும் இயேசு தம்முடைய இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் நம்மை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மக்களின் தேவையை உணரும் இயேசுவின் உருக்கமான இரக்கம், the compassion of Jesus. மக்கள் தம்மோடு 3 நாட்கள் தங்கியிருந்து தாகத்தோடு வார்த்தை கேட்டதை இயேசு கவனித்தார். அவர்களின் ஆன்மீக தேவையை மட்டுமல்ல, சரீர பசியையும் அவர் உணர்ந்தார். பரிதபிக்கிறேன் என்ற கிரேக்க வார்த்தை ஸ்பிளாங்கின் ஜோமாய் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் குடல்களில் இருந்து எழும் ஆழ்ந்த இரக்கத்தை குறிக்கிறது. அதாவது அடி வயிற்றிலிருந்து எழுகின்ற அது ஒரு வார்த்தை. எபிரேய பாஷையில கூட நம்ம பார்க்கிறோம், பேர் இரக்கம், சாதாரண இரக்கம் அல்ல, பேர் இரக்கம் என்று நம்ம பார்க்கிறோம். அசீத் என்கின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எபிரேய பாஷையில் எசீத் என்கின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இப்போ எலியா தீர்க்கதரிசி பஞ்ச காலத்தில் இருந்தபோது காகங்களை கொண்டும் சாரிபாத் ஊர் விதவையை கொண்டும் தேவன் அவரை போஷித்தார். 1 ராஜாக்கள் 17 நம்ம அதை பார்க்க முடிகிறது. அப்போ கடவுள் யாரையும், தனி மனிதனையும் ஒரு சமூகத்தையும் கூட பசியாய் விடுவதில்லை, அவர்களை தனியாய் விடுவதில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6:32-33 உங்கள் பரமபிதா இவைகளுக்கெல்லாம் வேண்டியவை என்று அறிவார். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போலவே பாடுபடுகிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். 2வது, மனித சிந்தையின் எல்லையும் அவிசுவாசம், the limitation of human இல்லையா ரீசனிங். அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இது வனாந்திரமான இடமாச்சே, இவங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அப்போ ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது. ஏற்கனவே நான் 5000 பேருக்கு உணவளித்த போது எங்கிருந்து கொண்டு வந்தோம்? ஜெபம் பண்ணி தானே கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிறத ஜெபம் பண்ணி கொடுக்க போறோம், நீங்க சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி ஆண்டவர் கேட்கின்றார் இல்லையா? சீஷர்கள் ஏற்கனவே 5000 பேர் உணவு ஊட்டப்பட்ட அற்புதத்தை கண்டிருந்தும் மீண்டும் வனாந்தர சூழ்நிலையை கண்டு திகைத்தார்கள். மனித கணக்குகள் எப்போதும் பற்றாக்குறையை பார்க்கும், ஆனால் விசுவாசமோ கடவுளுடைய வல்லமையை பார்க்கும். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்? நாளைக்கு இருக்குதா, இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு தான் பார்த்துனுப்போம். ஆனால் கடவுளுடைய வல்லமை விசுவாசம் நமக்கு இருந்தால், கடவுளுடைய விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாக அதை விசுவாச கண்ணத்தோடு நம்ம பார்ப்போம். நமக்கு நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னே சொல்லுவோம். நிறைய பேர் கேட்டா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்கன்னா, ஏதோ இருக்கு அப்படின்னுவாங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்குதா, வீட்டில எல்லாம் எல்லாமே இருக்குதா? இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா. நிறைய பேர் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு அப்படி சொல்லாம கடவுளுடைய கிருபையினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறார், அதனால நான் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட மாட்டேன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை உணர வேண்டும். அதை நம்ம பார்க்கிறோம். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் உணவை கேட்டபோது மோசேயும் ஜனங்கள் எல்லாரும் சாப்பிடுகிறதற்கு ஆடு மாடு அடிக்கலாமா என்று மனித ரீதியாக யோசித்தார்கள். அப்போது கர்த்தருடைய கை குறுகியதோ என்று கேட்டார். என்னாகுமோ 11:21-23. வனாந்தரத்தில் 6 லட்சம் பேருக்கு உணவு எப்படி கொடுத்துருப்பாங்க பார். இன்னைக்கு 2000-3000 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது கல்லோலப்பட்டுறோம் இல்லையா? கறி இல்லை, பீஸ் இல்லை, தண்ணி இல்லை, பாட்டில் ஆயிடுச்சு, இலை ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம். 6 லட்சம் பேர்
பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்து இல்லையா, எல்லாருக்கும் ஆண்டவர் உணவளித்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த பாடல்ல பாடணும். மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார். அவளுடைய தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வனாந்திரத்துல போஜன பந்தி ஆயத்தம் பண்ணின தேவனால் கூடாதோ? எல்லாம் அவருக்கு விரோதமாய் பேசினார்கள், ஆனால் அவர் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குவார். மூன்றாவது, அர்ப்பணிப்பின் மூலம் பெருகும் அற்புதம். The miracle of multiplication through surrender. அர்ப்பணிப்பின் மூலம் கடவுள்கிட்ட நம்மை அர்ப்பணித்தால் நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். இயேசு பெரிய காரியங்களை செய்ய நம்மிடம் இருக்கும் சிறிய காரியங்களை கேட்கின்றார். அந்த 7 அப்பங்களும் சில சிறு மீன்களையும் கொண்டு வந்தார்கள். இயேசு கைகளில் கொடுக்கப்பட்ட போது அவை ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகின. நாம் கொடுக்கும் நன்றிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்து கொண்டு நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார். பற்றாக்குறையை நிறைவாக மாற்றுகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு விதவை தன்னிடம் இருந்த ஒரு குடம் எண்ணெய் அர்ப்பணித்த போது அந்த கடன் தீர்த்ததாக பெருகி வழிந்தது. 2 ராஜாக்கள் 4:1-7 அதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 6:9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு அவை எம்மாத்திரம் என்றான். ஆண்டவர் அதை 5000 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதா இல்லையா அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லினே இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கொடுப்பார். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். குறைவற்ற நிறைவும் மீதியான கூடைகளும். abundant satisfaction and left over. abundant satisfaction and left over. குறைவற்ற நிறைவான மீதியான கூடைகளும் நிறைவும் இல்லையா தான் பார்க்கிறோம். அரைகுறையாக திருப்தி ஆக்கிறவர் கடவுள் அல்ல. 4000 ஆண்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் தவிர வயிறார சாப்பிட்ட பின்பு 7 பெரிய கூடைகள் இல்லையா அதை எடுத்தார்கள். வனாந்தரத்திலும் தேவன் தம்முடைய மக்களை மிதமிஞ்சி நன்மையால் நிரப்ப வல்லவர். வனாந்தர பயணத்தில் இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு 40 ஆண்டுகள் மன்னாவை பொழிந்த போது அவர்களுக்கு ஒரு நாளும் குறைவுபடவில்லை. யாத்திராங்க 16 பார்க்கிறோம். சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யோவான் 10:10 நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கடவுள் தம்முடைய சரீர ஆத்ம தேவைகளை சந்திக்கிறார். சூழ்நிலைகள் வனாந்திரம் போல வறண்டாய் இருந்தாலும் நம்மிடம் உள்ள சிறு விசுவாசத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அவரிடம் கொடுப்போம். அவர் நம்மை திருப்தியாக்கி நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமே என்னன்னாக்கா, நான் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறேன், உங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை மாற்றுகிறேன். உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரத்தில் கொண்டு வருகிற போது அதை அவர் மாற்றுகிறார். இன்னைக்கு உணவளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள், குடும்பங்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், இந்த யாசகர்கள் என்று சொல்லப்படுகிற பிச்சைக்காரர்கள் உணவில்லாமல் வாழ்றாங்க. ஆனால் கடவுள் யாரையாவது கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, கடல்ல வாழுகிற திமிங்கலம் ஏறக்குறைய 30 லாரி ஃபுல்லா உணவு சாப்பிடுமா. 30 லாரி அல்லது 30 டன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதே சிறிய எறும்பு ஒரு சின்ன பருக்கையில் இருக்கிற ஒரு சின்ன தூளை தான் அது சாப்பிடும். அதுக்கும் உணவளிக்கிறார். கடல்ல வாழுகிற திமிங்கலத்துக்கும் உணவளிக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். எதையும் சும்மா விடுகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் நிறைவாய் போஷிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கிறோம், எத்தனையோ காலங்கள்ல, கஷ்டங்கள்ல, சூழ்நிலைகள்ல நம்மளை ஆண்டவர் பட்னியை விட்டுருக்கிறாரா யோசித்து பாரு. கொரோனா காலத்துல சம்பளம் இல்லாம வாழ்ந்தோம். நம்ம அப்பதான் நிறைய நல்ல சத்தான உணவை சாப்பிட்டோம், முட்டை, கறி, மீன், அது இது. ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், எப்படியாவது நம்மளை நிரப்பினார், ஆசீர்வதித்தார். அநேக மக்கள் விசுவாசத்துல ஊழியக்காரர்களுக்கு நிறைய உணவளித்து அவங்க போஷித்தார்கள். அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து போஷிக்கிறார். ஆகவே அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழும், நாமும் பிறரை போஷிப்போம். அதுதான் இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது. நாம் வெறும் வசனத்தை மட்டும் சொல்லாமல், திருச்சபையில முதல்ல சொன்னதை போல இந்த விருந்தோம்பல் என்று சொல்லப்படுகின்ற இந்த
முக்கியமான காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த விருந்தோம்பலை மக்களுக்கு செய்து இதன் வழியாக இயேசுவை மக்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு ஆண்டவர் நற்செய்தி அறிவித்து அவர்களை ஆண்டவரத்தில் கொண்டு வந்து சேர்க்க தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் வறண்டதும் விடாய்த்ததுமான ஆண்டவரே பாலைவனத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு உணவளிக்கின்ற ஆண்டவர், தண்ணீர் கொடுக்கிற ஆண்டவர் யாரும் இல்லை. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு உணவையும் தண்ணீரையும் கொடுக்கிறீர். இப்பொழுதும் திருச்சபையில வெறும் வசனங்களை மட்டும் சொல்லாம ஆண்டவர் இப்படிப்பட்ட விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளை நடத்தும் போது அநேக மக்கள் வந்து சேர்ந்து இந்த உலக பொருட்களினாலே உம்மிடத்தில் சேர்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்காக திருச்சபை மக்கள் ஆண்டவரே விழிப்போடு இருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவும், அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச், த ஹோலிஸ்டிக் மிஷன், அந்த பணியை அவங்க செய்ய கிருபை தார். உடல் பொருள் ஆவி என்கின்ற அந்த ஆண்டவரை வகையில ஊழியத்தை செய். வெறும் வசனத்தை மட்டும் சொல்லாம அவங்களுக்கு தண்ணீர், அவங்களுக்கு தேவை சாப்பாடு, உணவு, ஆண்டவரே உடை, அவருடைய வேலை வாய்ப்புகள், ஆண்டவரை பொருள் உதவி, பண உதவி போன்றதில் திருச்சபையின் மக்கள் செய்கிற போது நிச்சயமாக ஏழை எளிய மக்கள் உம்மை தேடி ஓடி வருவதற்கு ஒரு வாய்ப்பாய் அமையும் என்று நான் நம்புகிறோம். அதை இன்றைய திருச்சபைகளும் மனிதலே ஆண்டவரை கை கொண்டு வாழ கிருபை தார். இதோ ஆண்டவரே இயேசு ஆண்டவர் அதை தான் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில செய்து முடித்து வெறும் உணவையும் ஆண்டவரே இதோ வார்த்தையை மட்டும் தராம உயிரையும் கொடுத்து ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்தியும் ஆண்டவர். தமிழ்நாட்டில், வெளிநாட்டில், உலக நாடுகளில், வெளி மாநிலத்தில் இருக்கிற எங்கள் மக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவைகளை சந்தியும். குறிப்பாக இந்த ஊழியத்தில் இருக்கிற இப்படி அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. அன்புகுறை சாகுசாரின் டீச்சரை ஆசீர்வதிங்க. அடியனையும் மனைவி பிள்ளைகளை ஆடவரை அடியன் பணியாற்றுகிற பாவன பள்ளியும் இன்னொரு வடகரை மேல் சனவ திருச்சபைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாச்சு. இந்த நேரத்தில் இப்படி ஐஎல்சிக்காக ஜபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்களுக்காக, ஐஎல்சி பொறுப்பாளர்களுக்காக, ஆமர் சபை சங்கத்தின் நிர்வாகிகளுக்காக ஜபிக்கிறோம். சிறப்பாக செயல்பட ஆண்டவர் கிருபை தார். குறிப்பாய் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். என் தேவனே திறக்கும்படியான சூழ்நிலைகளை தார். இது வருகின்ற 28ஆம் தேதி ஜூலை மாதம் ஆண்டவரே கண் சிகிச்சை முகாம் ஆண்டவரே இதோ மிஷன் டைரக்டர் நவீன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவரே அநேக மக்களை ஆண்டவரே இதோ இந்த ஹோலிஸ்டிக் மிஷன் அப்ரோச், அதுவும் ஒரு ஹோலிஸ்டிக் மிஷன் அப்ரோச், குணமாக்குகிற பணியை ஆண்டவனை செய்தீர். அதை அவர்கள் சபை சங்கமாய் செய்கிற போது அநேக மக்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசு நற்செய்தியை அறிவிக்க, அதே போல இந்த பெதஸ்தா மருத்துவமனை ஒரு திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்க நீர் கிருபை தார். ஆண்டவரே இந்த நேரத்தில் இதோ விசேஷமாக எங்களை அன்பு சகோதரர் நவீன் சாம்சன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய பிறந்த நாளை இந்த நாளில் கண்டு நன்றி செலுத்துகிறார். அவரை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் மிஷன் டைரக்டராக அவரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார்கள். அந்த பொறுப்புக்கு ஏற்றபடி அவர்கள் தன்னுடைய பணிகளை செய்ய கிருபை தார். அவருடைய மனைவி அன்பு சகோதரியும் ஆண்டவரே, அவருடைய அன்பு தகப்பனார், அவருடைய ஆண்டவரே முன்னாள் ஐஎல்சி பெருந்தலைவர் அருள் திரு எஸ் ராஜகம் ஐயர் அவர்களையும் ஐயரம்மாவையும் ஆண்டவர் சகோதரன் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய உடன் பிறந்த தம்பியை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. உடைய கிருபை அந்த குடும்பத்தோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளில் பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகின்ற மற்ற எல்லாரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இதோ பலவீனமா இருக்கிற என்னுடைய எல்மாங்கம் டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஆயருக்காக, என்னுடைய தாமஸ் ஐயாவுக்காக, என்னுடைய செல்வம் கோயில் பிள்ளை, என்னுடைய நித்யானனுக்காக, எங்களுடைய ஜாப் ஐயாவுடைய துணைவியாருக்காக, டென்னிசன் ஐயா துணைவியாருக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்த ராஜா. அவனுடைய தேவையை சந்திய நேற்று தினத்தில் கூட அன்புக்குரிய ஆயர் வேலு கிறிஸ்துவத்திரன் திருச்சபையினுடைய ஆயர் அதில் திரு சுகுமார் ஆயருடைய அன்பு தகப்பனார் திரு சலேந்திரன் ஐயாவை இழந்து அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை, சமாதானத்தை என் தேவன் பாரத்திலிருந்து தந்து நீர் வழி நடத்தி ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். பலவீனமாக சுகமாக இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். நல்லாட்சியை தர கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரை அமைதியாகட்டும். இந்த சூப்பர் எல்னினோனால கடுமையான வெயில் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு 40 டிகிரிக்கு மேலே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரை எங்களுக்கு மழையை தார், நல்ல மழையை தந்து என்னுடைய புல் பூண்டுகள் செழிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன். ஏற்கனவே
தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கி ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தார். இந்த போர்கள் பத்திரங்கள் எல்லாம் கூட மாறட்டும். ஏறிய பொறுப்பேற்றுக் இந்த நாளின் பணிகள், ஆண்டவரை ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.